ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இரண்டுமே மக்கள் நீண்ட நெடுங்காலம் புரட்சி தலைவருடைய பொற்கால ஆட்சி, அம்மாவுடைய பொற்கால ஆட்சிக்கு பிறகு மீண்டும் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அந்த மாற்றம்தான் நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி என்று மலேசியா சென்றிருக்கிறார். அவரை காணுவதற்காக உலக நாடுகளிலே பல பேர் அங்கே வந்து அவரை காண்பதற்காக இங்கே வருகின்றிருக்கிறார். நாளை சொல்வதற்கு காரணம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஏறத்தாழ கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இவரை போன்றவர் நமக்கு இல்லையே என்ற ஏக்கம் அங்கே இருக்கிறது. ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டிலே ஏறத்தாழ ஒரு படத்திற்கு 250 கோடி என்றால் 4 படம் நடித்தால் 1000 கோடி ரூபாய் எனக்கு, அந்த பணம் எனக்கு தேவையில்லை, மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று வந்த ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு திருப்பூரை பொறுத்தவரையிலும் தொழிற்சாலைகள் இன்றைக்கு முடங்கிக் கொண்டிருக்கிறது. குப்பை கூளங்கள் நிறைந்து கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொழிலாளிகள் லட்சக்கணக்கிலே வெளியேறி இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டிலே தன்னம்பிக்கையோடு தொழில் செய்கின்றவர்களுக்கு வேண்டிய உரிமைகளை, அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை ஒரு அரசு சரியான முறையில் செயல்படுத்தவில்லை என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே எல்லோரும் எதிர்பார்ப்பது தமிழகத்தை ஆள்வதற்கு தமிழ் மண்ணிலே ஒரு பிறந்திருக்கிறார், நாளை தமிழ் மண்ணிலே ஆளப்போகிறார், அந்த தலைவர் வர வேண்டும் என்று மக்கள் சக்தி ஒன்று கூடியிருக்கிறது, இளைஞர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஆகவே 2026 என்பது 234 தொகுதியும் அவர் வெற்றி பெறுவார். எந்த சக்தியாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நான் நேரத்தில் பணிவன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மக்கள் சக்தியை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது என்ற வரலாறு தமிழ்நாட்டிலே படைக்கப்படுகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.